ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த ஓராண்டில் இடிதாங்கி எவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கிறான் என்று அளப்பதற்காக என் அல்லக்கையிடம் ஒரு 1.5 அடி ஸ்கேல் வாங்கி வர சொன்னேன். என் அல்லக்கை என்னை விட அதிமேதாவி என்பதை அப்போதுதான் புரிந்து கொண்டேன். அப்படி உயரத்தை அளப்பதெல்லாம் ஓல்டு பேஷன் தலைவரே. டிஜிட்டல் யுகத்தில் ஸ்கேலை தேடினால் அழி ரப்பரை கொண்டு உங்களை அரசியலில் இருந்து அழித்து விடுவார்கள், அல்லது செல்லா காசு என்று ஒரே நாளில் அறிவித்து விடுவார்கள் என்று கூறிவிட்டான். இப்போது புரிகிறதா இடிதாங்கியின் தொலைநோக்கு பார்வையை இடைமறித்து தொல்லை கொடுப்பவர்கள் யார் என்று? ஆனாலும் மாற்றாரின் பட்டறிவை பட்டென்று மதிக்க தெரிந்தவன் இடிதாங்கி. அதனால் அவனது சொற்பேச்சுக்கு இணங்க இடிதாங்கியை சமூக ஊடகம் வழியாக அளந்து சொல்லுமாறு ஆணையிட்டான் இடிதாங்கி. என்ன ஆச்சரியம்! இடிதாங்கிக்கே தெரியாமல் கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இடிதாங்கியின் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டான். என்றால் லைக், ஏன் என்றால் ஷேர் என்று இடிதாங்கியின் கொள்கை விளக்கெண்ணை எல்லாவற்றையும் ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து தள்ளி இருக்கிறார். ஆக இடிதாங்கிக்கு ஓட்டு போடுபவர்கள் ஒருவர் கூட இல்லை என்றாலும் ஓட்டுபவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் என்பதை 2016 எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. லெட்டர் பேடில் அறிக்கை விடுவதை காட்டிலும் ட்விட்டரில் துண்டு விரிப்பது சுலபமாகவும் இருக்கிறது, சுகமாகவும் இருக்கிறது. இடிதாங்கி கூட்டணியில் இல்லை என்பதை பேட்டி கொடுத்து பெட்டி செய்தியாக்குவதை காட்டிலும் ட்விட்டரில் நவுட்டி விட்டுவிட்டால் மீசை வரும் நேரத்தை மிச்சமாக்கி விடலாம். அப்படி பார்க்கும்போது இடிதாங்கி எடுத்த கொள்கை முடிவுகளை எல்லாம் அண்ணன் வடிவேலுவோடு ஒப்பிட்டு மின்னம்பலத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 2016 இடிதாங்கியை பொறுத்தவரையில் ஒரு லாபம் ஏற்படுத்திய ஆண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். புகழ்வதற்கு ஒரு வாய் இருப்பதை போல இகழ்வதற்கு அதற்கு ஈக்குவலான வாய் இருந்தால்தான் ஊர் உலகத்தில் நமக்கு ஆதரவான நாய்ஸ் ஓவராக இருக்கிறது என்று அர்த்தம். இடிதாங்கியின் மூளையில் ஸ்டா போட்டு உறிஞ்சியவர்கள் ஸ்டாராக மாறும்போது இந்த ஸ்டார் பவராக மாறக்கூடாதா? அப்படி பார்க்கும்போது கடந்த ஆண்டில் இடிதாங்கி கடந்து வந்த பாதையில் எத்தனை பேர் காரி உமிழ்ந்தார்கள் என்பதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அதற்கு இணையாக கிடைத்த லைக்குகளையும் ஷேர்களையும் எண்ணி பார்த்து அதை காட்சிப்படுத்தினால் இடிதாங்கியின் செல்வாக்கு செல் கோபுரம் போல உயர்ந்து நிற்பதை பார்க்க முடியும். ஆக 2017ஆம் ஆண்டு என்பது இடிதாங்கியின் ஆண்டு என்பதை அடித்து சொல்வேன். காரணம் என்னவென்றால் இந்த ஆண்டை நிலையான சுற்றுலா வளர்ச்சிக்கான ஆண்டாக ஐநா சபை அறிவித்திருக்கிறது. அதனால் இடிதாங்கி நடத்தும் அரசியல் உயிலாளாவை பார்க்க உலகத் தலைவர்கள் படையெடுப்பார்கள் என்று ஐநா நம்புகிறது. ஐநா நம்பும் போது உள்ளூர் நைனாக்களும் நம்பித்தான் ஆக வேண்டும். எனவே இந்த ஆண்டு இடிதாங்கியின் அரசியல் வீச்சு என்பது புரோட்டா வீச்சை விட பல மடங்கு பெரிதாக இருக்கும் என்ற உண்மையை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.